அடிப்படையா நாள் ஜனவரி 1 2025 2025 உடைய என்னுடைய ரெசல்யூஷனே தான். ஓகே, இயர் ஆஃப் ஹோப். இவ்வளவு காய்கறியா பொறுக்கிட்டு வந்துட்டேன். பயங்கர டேஸ்ட். ஆஸ்திரேலியா முருங்கக்காய் மறக்க முடியாத டேஸ்ட், மறக்க முடியாத ஒரு புத்தாண்டு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது மாதிரி காய் சின்னதா இருந்தாலும் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆனந்தமா இருக்கு அந்த கலரை பார்த்தாவே. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் கூட்டு. லடுத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பராக இருக்கேன். மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள் ஜனவரி 1 2025 இந்த ஜூப்ளி இயர். ஓகே, இயர் ஆஃப் ஹோப். இந்த வருஷம் வந்து நமக்கு நம்பிக்கையின் வருஷம். ஓகே, இந்த வருஷத்தில் ஏன் மக்களை நாங்கள் ஹாலிடே போய்ட்டு வந்தால் வாடி போனேன். நம்ம தமிழ் கடைக்கு கேட்டுக்கலாங்க இருக்க இவ்வளவு காய்கறியாக பொறுக்கிட்டு வந்துட்டேன். விலையை மட்டும் புது வருஷம் ஆனாலும் விலை வந்து குறையாது கேட்டிங்களா? விலையை மட்டும் கேட்காங்க. கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் வந்துடும். என்னால் இதை இங்கே வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடிப்படையான சூப்பரான விருந்து கேட்டிங்களா. வெஜிடேரியன்னு சொல்ல மாட்டேன், நான் வெஜிடேரியன் சொல்ல மாட்டேன், ரெண்டும் கலந்தது தான். கலந்த கலவையாடா, ரெண்டும் கலந்தது. கிரியாணிலாம் இல்லை, அடிப்பொழி பிரியாணியெல்லாம் சும்மா தோற்று போவோம். அவியல், சாம்பார், பருப்பு, ரயம், வேற என்னது, பச்சடி, அதுக்கப்புறம் பாயாசம். நீங்கள் என்ன இது பண்ணாதீங்க, இதை நிறுத்தாதீங்க. என்னையா 2025 உடைய என்னுடைய இதுவே அதுதான், ரெசல்யூஷனே தான். ரெசல்யூஷன் தானே, நிற்காம போயிட்டு இருக்கல. நம்மளை யாராவது நிறுத்துற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே தள்ளி அங்கே நின்னுங்க, சொல்லக்கூட இல்லை, அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய ரெசல்யூஷன் கேட்டிங்களா. வாழைக்காய் பொரியல் இல்ல, ஏன்னு சொன்னா வண்டி போயிட்டே இருக்கும், ஆனா ஒரு சின்ன ஆணிதான் சின்ன பஞ்சர் ஆகி போகும். லைஃப் யார சொல்றேன்னா, என்னுடைய இன்னர் பீஸ்க்கு, என்னுடைய மன அமைதிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா அதெல்லாம் ரத்து செய்யப்படும். ஓகே, எது வேணாலும் சரி, அது எது வேணாலும் சரி, சாப்பாடானாலுமே சரி, சாப்பாடானாலும் சரி, என்னுடைய இன்னர் பீஸ்க்கு வந்து அது அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இருந்தாலும் அது வந்து என்னுடைய மன அமைதிக்கு ஒரு பங்கம் விளைக்குதுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துலே நம்ம பாஷாலாம் பேசுறதுல விலை போயிரும். அதோட நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல அந்த உங்க ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லல, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படியே தொத்திக்கிட்டு வருவாங்க. வந்தா தான் அவருக்கும் முடியும் நமக்கும் முடியுங்க மாதிரி போயிட்டு இருக்கும் கேட்டீங்களா. ரிலேஷன்ஷிப்களை சொல்றேன். ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து யாரை வேணா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், குடும்பக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பஸ்ல பார்க்கக்கூடிய, ட்ரெயின்ல பார்க்கக்கூடிய, போற வர போக்குவரத்தா இருக்கலாம் கூட இருக்கலாம். அப்படியா? என்னுடைய ரெசல்யூஷன் நீங்க எடுத்த மாதிரி இருக்குது. படம் பிடிச்சு காமிக்கிறேன் உன்னோட மனசை. Because I'm going to time for myself, me time. அதாவது எப்பவுமே வந்து நம்ம மற்றவங்களுக்கு, வேலைக்கு, லொட்டு லோஸ்க்கு எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நமக்காக ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஆமா, அதான் சொல்ல வருது அக்கா. ஓகே, அக்கா அதான் சொல்றேன். இப்போ அந்த தேங்காயில சீரகம், வெள்ளரிக்காய் பச்சடிக்கு தேங்காய் ஜீரகத்தை அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுது. இனி ஒரு சின்ன வேகல வெந்துடும். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தயிரை ஊற்றணும், தாளிச்சு கொட்டணும், அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து அவியலுக்கு வெட்டிடலாமா? ஷாப்பிங் போனதே அவியலுக்கு கேட்டிங்களா. அவியலுக்கு பார்த்தீங்கன்னா காய், அதுக்கான காய் இருந்தால் தான் அந்த அவியலே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெள்ளரிக்காய், நாட்டு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வழுதலங்காய், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, சேனக்கிழங்கு, தடியங்காய், நீங்கள் வெள்ளை பூசணிக்கான்னு சொல்வீங்களோ, தடியங்காய், வாழைக்காய். என் மக்களை இங்கே பாருங்க, ஆஸ்திரேலியா முருங்கக்காய். எங்கள் அண்ணியில் இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. இவருடைய மூத்தாக்கா விமலா டீச்சர் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா முருங்கக்காய் பாருங்க. ஆனால் இது ரொம்ப இவர் இங்கே பார்த்தீங்கன்னா குறைச்சலன்னு நினைக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் அது கடைக்கு அது பொருளோட விலையை பார்க்கறதில்ல. நல்லா இருக்கேன்ட்டு தூக்கிட்டு வந்துருக்குது. பிறகு முக்கால் அழுகுது. இது ஆக்சுவலி நான் ஒடிச்சாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 2 அணம் எத்தனை பவுண்டு சொல்லுங்கள், நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள்.
4 பவுண்டு. இல்லை 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 4.5 பவுண்டுக்கு மேலே. அது நேரத்துக்கு நீங்கள் சொல்ல 4 பவுண்டுன்னு தான் வந்தீங்க. நான் ஒடிச்சாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி இருக்கு. திட்டுவேன்னு கொஞ்சம் கம்மியாச்சு. எப்போ ஒரு 2 முருங்கை வாங்கினா ஒரு 2 பவுண்டு ஒரு 1.5 பவுண்டு அப்படி வரும். ஆமாம், இது வந்து ஓவர். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஐயோ அப்போன்னுக்கிட்டு. ஆனால் முருங்கை நல்ல சும்மா தேக்கு கட்ட போல். அதுக்கப்புறம் பீன்ஸ் இங்கே வருங்க, பீன்ஸு. அதுக்கப்புறம் வந்து கேரட்டு. இதுக்கு வந்து இந்த அவியலுக்கு வந்து நல்ல இந்த மிளகா வந்து இந்த மாதிரி போட்ட இந்த மிளகா தான் போடணும் கேட்டிங்களா. இது நம்ம தமிழ் கடையில் நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் விலை கொடுத்தல் தான். ஸோ இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி அவியல் கேட்டிங்களா. இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஆயிடுச்சுது. இனி என்ன செய்யணும்னா இது கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு தயிரை ஊற்றி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை வந்து தாளித்து விடணும் கேட்டிங்களா. ஸோ இதை வந்து அப்படியே ஆஃப் வச்சுருங்க. அவியலுக்கு இந்த விரலோட கொஞ்சம் இந்த நடுவிரல் இருக்குல்ல, இந்த நடுவிரலில் நீளத்துக்கு தான் நீங்கள் வந்து வெட்டணும். அதுதான் நான் இப்போ வெட்ட ஆரம்பிக்கேன் கேட்டிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினா தான் கதை முடியும். நான் ஏதாச்சும் விட்டவா? கேரட்டில் சீவி கொடுக்கவா? ஆமாம், கேரட்டு சீவி கொடுங்க. எப்பா வெள்ளை பூசணி. பரவாயில்ல, நாங்கள் லேசாக அழுகிட்டோம் அப்படின்லாம் நினச்சேன். இல்லை, இதெல்லாம் பயங்கர விலை. எங்கள் ஊர்லலாம் இதுக்கு தடியங்காக்கு விலையே கிடையாது. சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அதிக விலை இல்லாத பொருள். இங்கே இந்த ஊரில் ஆண்டவரை அதுக்கு ஒரு பவுன் செயினை போட்டுடலாம், செய்து போட்டுடலாம். அப்படி விலை. இல்லாத இடத்துல இல்லாததுக்கு விலைக்கு அதிகம். ஆமாம், என்ன செய்யுது. இதெல்லாம் இங்கே விளையாது. இங்கே விளையாதது இல்லை அது. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வரனோட வந்திருக்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண். இவருக்கு வயசு 26. இவர் ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவர் MS in இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு UKல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM202411745 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய ஃபுல் ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடச்சி போகும். அவரை நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு பெண் மணமகளாக வந்து அமைய நம்முடைய இது நம்ம ஊரில் தான் விளையுது. நல்ல சத்து நல்லா இருக்கும். சேர்ந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வேலை நடக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். அவியலுக்கு வெட்டுக தான் உங்களுக்கு வேலை. மீதி எதுவுமே உங்களுக்கு வேலை கிடையாது. போதுமா காய்கள்? போதும். வாழைக்காயும் போடுவேல்ல? ஆமாம், ஒரு வாழைக்காய், வழுதலங்காய். இவ்வளோ இருக்குல்ல. வாழைக்காய், வழுதலங்காய், பீன்ஸ்லாம் போட்டாச்சு. மாங்காய் போடுவேல்ல? ஆல்மோஸ்ட் எல்லா காயும் வெட்டி முடிச்சாச்சு. கடைசியில் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது மாதிரி காய் சின்னதாக இருந்தாலும் இது போடாமல் இருந்தால் உங்களுக்கு அவியலுக்கு ஒரு மயக்காது கேட்டிங்களா. அந்த மயக்கிறதுக்கு தான் இது போடுது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா சீனவரைக்காய். கொத்தவரங்காய் போனாங்க. சீனவரைக்காய், கொத்தவரங்காய். அது எனது கொத்திட்டு சீனவரைக்காய் தான் பேர். அதுக்கு கொத்தவரங்காய் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸ்கூலெல்லாம் படிக்கும் பிள்ளைங்க ஒல்லியாக இருக்கும்ல, அவங்களாம் சொல்கிறது என்னடா கொத்தவரங்காய் போல இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பழக்கம். உங்கள் ஊர் பழக்கம் எல்லாமே தினுசு தான். சரி, ஆல்மோஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதான் வந்து அவியல் காய்கறி வெட்டியாச்சு. அடுத்தது இதுக்கு மாங்காய் மட்டும் போடணும். இருங்க சரிங்களா. ஆஹா, ஆனந்தமாக இருக்குது அந்த கலரை பார்த்தாவே. அவியல் காய்கறி சும்மா இப்படி மிக்ஸாக காயப்பட்டாவே ஒரு டேஸ்ட்டும் தான். இனி பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸோடு ஊற்றிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லைட். இப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊற்றின்னு பார்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளோதான். வேணுன்னா திரும்ப ஊற்றிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டு உப்பங்க அந்த வீட்டில் உப்பை காண மாட்டாங்க. இது லைட்டாக ஒரு பாதி வெந்த பிறகு மசாலையை போடலாம். இதுக்கான இதில் வந்து மெயின் வந்து வெட்டில் தான் இருக்குது. எல்லாம் ஈக்குவலாக இருப்பாங்க. வெட்டு. இன்னைக்கு மாங்காய் மட்டும் போடணும். அது கடைசியில் போட்டுக்கலாம். இது நல்லா நின்று இருந்து வேகணும் கேட்டிங்களா. ஒரு மீடியத்துலேருந்து லோ மீடியம் வச்சு வேக வைக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை எடுங்க. இது நல்லா ஆறிடுச்சுது. இப்போ இதில் வந்து இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துடலாம். இதில் வந்து தயிரை சேர்த்து விட்டணும். அதுக்கப்புறம் அதை வந்து தாளிக்கணும். அடுத்து சாம்பார் கற்று விட்டணும். ஆமாம், அடுத்து சாம்பாருக்கு அது வெட்டிகிட்ருக்கேன். அதுக்கு சும்மா சிம்பிள் காய் தான். முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய். அதுக்கு பிறகு தடியங்காயில் வேணால் ஒரு சின்ன பீஸு போடலாம்.
என்ன கடைக்காரனா ஆகிட்டு இருக்கா? நம்ம அடுத்து அவியலுக்கு மசாலா அரைகிறது பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், 2 பூண்டு. ஓகே, ஸோ நமக்கு அங்கே வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஆயிடுச்சுது. அதான் நான் இவ்வளோ கடந்து படப்படத்துட்டு கிடக்குது. லைட்டாக சதைச்சு எடுக்க மாதிரி எடுத்தால் போதும். அதான் பக்குவம். ஆமாம், அதுங்க இது 1/4 வெந்துருச்சு பாருங்கள். இனி இதை வந்து போட்டு விட்டுறலாம். மிளகா, பச்சை மிளகா, மாங்காய் எல்லாம் போட்டு விட்ருக்கேன். என்னால் ஐயா பச்சை மிளகாய் மாங்காயும் இல்லாமல் எப்படியாங்க ஒரு அவியல் வைக்கிறது அப்படின்னு கேட்காங்க. இப்போவே அந்த அவியல் மனம் வந்துருச்சு தேங்காய் போட்டோமே. என்ன மஞ்சப்பொடி வேணால் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதில் நான் வந்து மஞ்சப்பொடியெல்லாம் போடலை. கடைசியில் கொஞ்சம் தயிர் கலப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்த கூட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல். அதுக்கு தான் வெட்டிகிட்ருக்கேன். அந்த அவியலுக்கு போட்ட மிச்ச வாழைக்காய் இருக்குல்ல, அதுவும் இதில் ஒரு வாழைக்காய் இருக்குது. ஸோ ஒரு 1.25 வாழைக்காய் போட்டு வாழைக்காய் பொரியல். ஓகே ஓகே. அப்புறம் வந்து பாயசம். அதுக்கப்புறம் பாயசம் இனி இஞ்சி தீயல் இருக்குது. நார்த்தங்காய் இருந்திருந்தா ஐயோ நார்த்தங்காய் தீயல் வச்சுருக்கலாம். நார்த்தங்காய் தின்ன ஊரில் கிடைக்கவே செய்யாது. சூப்பராக இருக்கும். இது என்ன எல்லாம் ரெடியாக சும்மா கடை நானும் இடையில சில விஷயங்களை மறந்துட்டேன். அதெல்லாம் போய் வாங்க வந்து தயிரெலாம் வாங்க போனேன். அவியல் வச்சுட்டு தயிரை தேடுங்க, தயிரை காணல. அதனால போய் கடலை வாங்கியிருக்குது பாருங்கள். இந்த நிமிஷம் வர இப்போது அரிசி சோறு வந்து குக்கரில் இருக்குது. குக்கரில் சோறை வைக்காதீங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் நான் வச்சுட்டேன். ஓகே, அடுத்தது வாழைக்காய் பொரியலை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. நம்ம அவியல் இதில் இனி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் வெண்ணெய் விடணும், தயிர் விடணும். ஸோ அவியல் ரெடி. மட்டன் கறி ரெடி, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சாம்பார். இனி நான் வைக்கிறது வந்து இந்த இஞ்சி ரசம் ரெடி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதையும் ஒரு மயக்கணும். வெள்ளரிக்காய் கூட்டு அது மயக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்கேன் கேட்டிங்களா. அதுலேயும் தேங்காய் இதெல்லாம் ஊற்றணும். அது என்னது தயிர் தாளித்து ஊற்று இதெல்லாம் இருக்குது அதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காயும் இஞ்சியும் போட்ட ஒரு நல்ல ஒரு பச்சடி. காரம், இவ்வளோத்துக்கும் காரம். அது சாப்பிட்டாலே உங்களுக்கு அப்புறம் ஜீரணம் அப்படி ஆகும் அந்த மாதிரி. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பாயாசம். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கிறோம். இன்றைக்குள்ள வரனை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வந்து வயசு 30 ஆகுது. இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க. இவங்க பிஎஸ்சி இன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸில் முடிச்சுட்டு ஒர்க்கிங் ஆஸ் அ ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட் இன் கொலம்போ, ஸ்ரீலங்கா. ஓகே, இவங்களுடைய முழு விபரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி BMM 202412111684 அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஃபுல் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்களை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு மணமகன் வந்தமையை நம்முடைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். பப்படம் வைப்பீங்களா? ஆமாம், நல்ல அதுமா பப்படம் இல்லாமலாம் பார்ப்போம். பப்படம் வேணும்னா வைக்கலாம். ஒன்றும் இல்லாட்டாலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, மைக்ரோவில் வச்சு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். பப்படத்தை மைக்ரோவேவில் சுட்டு எடுத்துக்கலாம். வேறு வேலை இல்லையா? அதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். சிலருக்கு ரொம்ப ஓவராக தான் சில ஆட்கள் போகும். பார்ப்போம் சாப்பிட்ற சீன். ஓகே, ஸோ இதில் நல்ல ஒரு 2 டாலப்பு போதுமா? சூப்பராக இருக்கும் இந்த இது. இதெல்லாம் செய்து சாப்பிடாதவங்கெல்லாம் இதை பார்த்து செய்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ரொம்ப சிம்பிள் செய்கிறது. சிம்பிள் பட் எட் டெலிஷியஸ். ஓகே, தட்ஸ் இட். படப்படன்னு பாயசத்துக்கு ஆகிட்டு இருக்குது. இங்கே எந்த பாயசத்தை தவிர வேறு எந்த பாயசம் வச்சாலும் இங்கே என் மக்கமாருக்கு 2 பேரும் உள்ளே இறங்காது. அதனால தான் அதை பால் பாயசத்தையும் வச்சு விடுது. அதனால அந்த ஜவ்வரிசி போடணும் அவசியம். அது சின்னவனுக்கு ஜவ்வரிசி இல்லைன்னா பால் இல்லம்பா. ஃபுல்லாக நல்ல டேஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, கருவேப்பிலை அங்கே போயிட்டு பாயசத்துக்கு போயிடுச்சா? இஞ்சி மாங்காய் கருவேப்பிலை மிளகா கொஞ்சம். ஆமாம்,
இனி அதுக்கு வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் புளி எல்லாம் ஊற்றி அப்படியே வந்து அதான் இதனுடைய இது. அது அரைப்பியா? அரைக்க மாட்டேன், வதக்கி எடுக்கணும். இஞ்சி பச்சடியில் மஞ்சளாம் வதங்கணும். வதங்கினதும் கொஞ்சம் வத்தப்பொடி காயப்பொடி தான் இதுக்கு வந்து பேஷ். இந்த காயப்பொடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தாங்க. இதென்னது இது ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கு? கையாளு சரியில்லை, கையாளு சரியில்லை. கையாள் வந்து கச்சிதமாக இருந்தால் வேலை உடனே முடிஞ்சிடும். கையால் கச்சிதமாக என்ன செய்யணும் தெரியுமா? இது பல இடங்கள்ல கையால் கப் டீ காஃபி கையாள் எல்லாம் இப்போ வந்து உண்மையில ரொம்ப பெருமையா இருக்குது. வேலை செய்யறாங்க இல்லையா வயல்ல எல்லாம், இப்போ எல்லாம் மத்தியான சாப்பாடு காஃபி அதெல்லாம் மஸ்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மஸ்ட், அது வந்து எப்பவுமே மஸ்ட். இப்பதான் நாங்க அந்த காலத்துல எல்லாம் இல்ல. அப்ப இல்லன்னு தான் இது. கருவேப்பிலை உள்ள விழுந்துட்டு பாயசத்துல கருவேப்பிலை பாயசம் எங்க வீட்டுல பார்த்தா அதிர்ச்சி ஆயிடும். இதுல கொஞ்சம் புளித்தண்ணி இப்போ ஊற்றினேன். புளித்தண்ணியை ஊற்றி இப்போ கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகே, கொஞ்சம் வெந்தா நமக்கு வந்து சூப்பர் அடிப்படியான இஞ்சி ஊறுகாய் ரெடி. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் வயிற்றில் இறங்கும். யாருக்கு இறங்கும் இல்லை, எனக்கு அப்போ தான் இறங்கும். அடிப்படி வெரி ஸ்லோ குக்கிங்ல வச்சது சூப்பரா இருக்கு. இஞ்சி மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, நாக்கு எச்சி ஊறுதுப்பா. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போதெல்லாம் இது வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ். ஆமாம், 5 ஸ்டார் செஃப்லாம் வந்து அதை நோட் பண்ணிங்க இந்த ரெசிபியை. ஈஸி பட் ரொம்ப டேஸ்ட். இதெல்லாம் சோத்தை வரைச்சி போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்? ஐயோ, அதை இப்போ சொல்ல வந்தேன். கொஞ்சம் அப்படியே தண்ணியில் முக்கும் போது எனக்கு இதயமே வெடிக்கிற அப்படி இருக்கும். ஓகே ஓகே, அது கழுவிடாது வை. இனி அடுத்தது வந்து இந்த தயிர். அப்படின்னா இல்லை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு மஞ்சப்பொடி போடுறவங்க மஞ்சப்பொடி போடலாம். ஸோ ஐ திங்க் இதோட இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாயசத்துக்கு ஜஸ்ட்டு அதுங்களா சூப்பராகிடுச்சு அவியல். மக்களே, அந்தபடியாக சூப்பராக 2025 நியூ இயர் தொடங்கிருச்சுது. தொடங்குற இடக்கே சூப்பரான சமையல் ஆயிடுச்சுது. நான் கடற்கடான்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம வச்ச இஞ்சி மாங்காய் போட்ட அந்த ஊறுகாய், அதுக்கு பிறகு ரசம் நல்ல இது நேரத்தே வச்சனால இப்போ நான் கொஞ்சம் சூடாக்கே. இங்கே பாருங்கள் அவியல். ஏன் மக்களே எப்படி இருக்கு அவியல். அதுக்கு பிறகு வாழைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு, மட்டன் கறி, சாம்பார். ஐயோ, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே. இது வந்து நம்ம வெள்ளரிக்காய் கூட்டு கேட்டிங்களா. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வந்து பாயசம் இந்த இருக்குது. இதை தாளித்து ஊற்றணும் பாயசத்தை. ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி இலை வாங்கி வச்சுருக்குது. நாங்கள் இன்றைக்கி வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா சூப்பராக அந்த வருஷம் எல்லாருக்கும் அமையட்டும். இயர் ஆஃப் ஹோப் நம்பிக்கை. ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக நம்பிக்கை தான். என்ன வந்தாலும் சும்மா நீ வா, கஷ்டம் வருதா வந்து பாரு. என் நம்பிக்கைக்கு முன்னே எதுவுமே நிற்காது, தகர்ந்து போயிருன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருங்க. பாருங்க எப்படி லைஃப் எப்படி அமையுதுன்னு. மக்களே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 அடிச்சு தூள் கலப்புங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக இருக்கும். பல நிகழ்வுகள் வந்தாலும் எதையுமே ஃபேஸ் பண்ணி வெற்றிகரமான உங்கள் வாழ்க்கை போக போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வருஷம் வந்து ரொம்ப அருமையான அற்புதமான வருஷமாக இருக்கும். அந்த ஒரு வாழ்த்துக்களோடையும் ஒரு ப்ரேயரோடையும் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே, இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன். until then bye. ஹலோ, எப்படி இருக்குது? பயங்கர டேஸ்ட்டு. நல்ல டேஸ்ட். ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவு டேஸ்ட்டு. மறக்க முடியாத டேஸ்ட். மறக்க முடியாத ஒரு புத்தாண்டு சாப்பாடு. ஆனா ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்குது உங்க இலையில. ஏன் இலையில அது இருக்குது, உங்க இலையில இல்ல. இறைச்சி கறி இருந்தாதான். நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது மற்ற இதுல மிக்ஸ் பண்ண மாட்டேன். இது முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் தேவையான சாப்பிடுவேன். ஓகே, கடவுளுக்கு நன்றி. ஓகே.